Welcome leaders and achievers. Bitmart Exchange கிரிப்டோ பேங்க் இந்தியன் பணத்துக்கு எப்படி இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கேவிபின்னு பேங்க் இருக்கோ அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சி வாங்க விற்க பலவிதமான பேங்க் இருக்குது. இன்றைக்கி பிட்மார்ட் என்கிற எக்ஸ்சேஞ்சு சிங்கப்பூர் பேங்க்கு, அதில் நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இப்படி ரிஜிஸ்டர் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. கிளிக் அந்த லிங்க் கீழே பாருங்கள், லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பேஜ் காட்டும். இதில் கீழே ரிஜிஸ்டர்னு இருக்குது பாருங்கள், அந்த ரிஜிஸ்டரை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும். இமெயில், ஃபோன்னு காமிக்கும். இமெயிலை டச் பண்ணி உங்களுடைய இமெயிலை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு எழுத்து கேப் லெட்டராக இருக்கணும், அடுத்து வருது எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்கணும், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கணும். ஒரு 8 to 10 லெட்டர்ஸ். அது உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் அல்லது உங்கள் வில்லேஜ் நேம்லேயே வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய பேர்லேயே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். 8 to 10 லெட்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணாலும் ஒரு ஃபஸ்ட்டு எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், அடுத்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கணும், நம்பராக இருக்கணும். ஓகே, அடுத்து கீழே பாருங்கள், A8S6KJ என்னுடைய ரெஃபர் லிங்க்கு. ஸோ நீங்கள் என்னுடைய டேரக்டர்னால் நீங்கள் இந்த ரெஃபர் லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே பாருங்கள், சின்னதாக ஒரு சதுரமாக இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணி கீழே சைன் அப் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இமெயிலை டச் பண்ணி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாஸ்வேர்டு போட்டாச்சு, ரெஃபர் லிங்க்கும் இருக்குது. அந்த சின்ன சதுரத்தை டச் பண்ணும்போது இப்படி வரும். சைன் அப் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி வரும். செலக்டட் இந்த ஆர்டர் டு U8ன்னு காட்டுது. உங்களுக்கு எது காமிக்குதோ அதை நீங்கள் டச் பண்ணணும் ஆர்டர் வைஸாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டச் பண்ணணும், ரெண்டாவது U டச் பண்ணணும், மூணாவதாக 8 டச் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இதை மாதிரி காமிக்கும். ஓகேவை டச் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எப்படி வருதோ ஆர்டர் வைஸாக 1 by 1 டச் பண்ணி ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஓடிபி போகும். உங்களுடைய இமெயிலுக்கு செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், பிட்மார்ட்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கு. இமெயிலை டச் பண்ண உடனே உங்களுடைய இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் 156831ன்றது என்னுடைய வெரிஃபிகேஷன் கோடு. உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அந்த வெரிஃபிகேஷன் இமெயில் நம்பரை வந்து அதில் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான் லீடர்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா எளிமையான முறையில் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிட்மார்ட்னு போட்டு ரைட் சைடில் ஒரு 3 கோடு தெரியுது பாருங்கள். ரைட் சைடில் அந்த 3 கோடை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசட்ஸு, ஆர்டர்ஸு, அக்கௌண்ட்டு, செக்யூரிட்டி, வெரிஃபிகேஷன் காட்டுது பாருங்கள். வெரிஃபிகேஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி காட்டும், ஐடென்டி வெரிஃபிகேஷன் லெவல் 1 வெரிஃபை நவ். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்படி காமிக்கும் கண்ட்ரி. அப்படியே ரைட் சைடில் சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு ஆரோ மார்க்கு காமிக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஸோ ரெட் கலர் போட்டு காமிச்சிருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கண்ட்ரி வரும். ஓகேங்களா? பல நாட்டுடைய கண்ட்ரி நேம் வரும். அதில் இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நேம்ன்ற இடத்துல உங்களுடைய இங்கிலீஷ் லெட்டரில் ஃபுல் நேம், ஃபஸ்ட் நேம்ன்ற இடத்துல உங்களுடைய இங்கிலீஷ் எழுத்து ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள். லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய இன்சியல். அடுத்து டேட் ஆஃப் பர்த்ன்றது அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேதி, மாதம், வருடமெல்லாம் பொறுமையாக அந்த கரெக்டாக செட் பண்ணுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொடுத்த உடனே லெவல் 1 வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா மறுபடியும் ரைட் சைடில் ஒரு 3 கோடு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மறுபடியும் அசட்ஸு, ஆர்டர்ஸு, அக்கௌண்ட்டு, செக்யூரிட்டி, வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷனை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதேமாரி காட்டும். அதாவது லெவல் 1ன்றது ரொம்ப முக்கியமானது. அதை வெரிஃபை பண்ணி முடிச்சுருங்க. ஓகே, செக்யூரிட்டி வந்து இன்னுமே எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபோன் வெரிஃபிகேஷன் நாட் லிங்க்டுன்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள்னு இருக்குது பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே இமெயில் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். கீழே இமெயில் வெரிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ க்ரீன் கலரில் டிக்கு காட்டுது. ஆனால் ஃபோன் வெரிஃபிகேஷனு பெருக்கல் குறி காட்டுது. நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இது உங்களுடைய அனுமதி இல்லாமல் யாருமே இது உள்ளார சைட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு அற்புதமான கிரிப்டோ துறையில் இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சு எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. நீங்களே கிரிப்டோ கரன்சி வாங்கலாம், விற்கலாம். குறிப்பாக QDT காயின் நீங்களே ஒரு 10 நிமிடத்தில் QDT காயினை வாங்கலாம், விற்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரிஜிஸ்டர் பண்ணுவது எப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் QDT காயின் டாலர்
எப்படி டாலரை வாங்கி QTT காயினை வாங்குவது விற்பதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you. Bye bye.